கோவை மதுக்கரையில் அமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு எச்சரிக்கை அமைப்பினால் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியிலிருந்து ஒரு யானை கூட ரயில் மோதி உயிரிழக்காமல் காப்பாற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலக யானைகள் நாளையொட்டி அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், கோவை மதுக்கரையில் தாம் அமைத்துள்ள செயற்கை நுண்ணறிவு எச்சரிக்கை அமைப்பின் மூலம் 2800 முறை யானைகள் ரயில் தண்டவாளத்தை பாதுகாப்பாக கடந்து சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களிலும் யானைகள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் திகழச் செய்ய இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதல்வர் பதிவிட்டுள்ளார். கல்லறை திருநாள் அன்று ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், நவம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடும் கல்லறை திருநாள் அன்று தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தமளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் உணர்வுகள் அறியாமல் அலட்சியமாக செயல்படுவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பழனிசாமி, உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை தகுதி நீக்க கோரும் தீர்மானத்தை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றுக்கொண்டுள்ளார். நீதிபதி மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவையும் சபாநாயகர் அமைத்துள்ளார். இக்குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த்குமார், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவத்சவா, மூத்த வழக்கறிஞர் B.V. ஆச்சாரியா ஆகியோர் உள்ளனர். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான புகார் மிகவும் தீவிரமானது என்றும் அவர் மீதான புகாரை விசாரித்து இயன்ற வரையில் விரைவில் அறிக்கை அளிக்க கோரப்பட்டிருப்பதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய போது அவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அவ்வீட்டில் கணக்கில் வராத கட்டுக்கட்டான பணம் பாதி எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது. முன்னதாக நீதிபதி யஷ்வந்த் தவறிழைத்துள்ளதாக உச்சநீதிமன்றம் அமைத்திருந்த குழு அறிக்கை அளித்திருந்தது. வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை நிர்ணயிப்பது தங்கள் கட்டுப்பாடுகளின் கீழ் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். ஐசிஐசிஐ வங்கி குறைந்தபட்ச இருப்புத் தொகையை 50,000 ரூபாயாக உயர்த்தியது குறித்த செய்தியாளர் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் வங்கிகள் தங்கள் வர்த்தகத்திற்கு ஏற்றவாறு குறைந்தபட்ச இருப்புத் தொகையை நிர்ணயிப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் வங்கிகள் கட்டணங்கள் குறித்த தகவலை வெளிப்படைத்தன்மையுடன் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வங்கதேசத்திலிருந்து தரை வழியே இறக்குமதி செய்யப்படும் சணல், கயிறு, கோணிப்பை உள்ளிட்ட பொருட்களுக்கு இந்தியா தடை விதித்துள்ளது. எனினும் மும்பையில் உள்ள நவாஷெவா துறைமுகத்தின் வழியாக இந்த பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் சீனாவிற்கு ஆதரவாக பேசிய கருத்துகளுக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. கடந்த 2024-25ஆம் நிதியாண்டில் இந்தியாவிலிருந்து அந்நாட்டிற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதியும் 17,000 கோடி ரூபாய் மதிப்பில் இறக்குமதியும் செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்க தலைநகரான வாஷிங்டனின் பாதுகாப்பை உள்ளூர் காவல்துறையிடமிருந்து தேசிய பாதுகாப்பு படைக்கு அதிபர் டிரம்ப் மாற்றியுள்ளார். அமெரிக்க தலைநகரின் பாதுகாப்பு அதிபரின் கட்டுப்பாட்டில் உள்ள நேஷனல் கார்டு எனப்படும் தேசிய பாதுகாப்பு படைக்கு மாறுவது வரலாற்றில் இதுவே முதன்முறை. வாஷிங்டனில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி டிரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளார். எனினும் டிரம்பின் முடிவு கடும் எதிர்ப்பையும் சந்தித்துள்ளது. முன்னதாக வாஷிங்டனில் உள் குடிசை பகுதிகளையும் அகற்றப்போவதாக டிரம்ப் தெரிவித்திருந்தார். சீனாவிற்கு எதிரான வரி விதிப்பு நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேலும் 90 நாட்களுக்கு தள்ளி வைத்துள்ளார். சீன பொருட்களுக்கு 30% வரியை அமெரிக்கா விதித்திருக்கும் நிலையில் அதை குறைக்க சீனா வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையில் சமரச பேச்சுகள் நீடித்து வரும் நிலையில் வரி விதிப்பை மேலும் 90 நாட்களுக்கு தள்ளி போடுவதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். டிரம்ப் ஆரம்பத்தில் சீனாவிற்கு 145% வரை வரி விதிப்பை அதிகரித்தார். பின்னர் சீனாவும் பதில் வரியை அதிகரித்ததால் இறங்கி வந்த டிரம்ப் தான் விதித்த வரியை படிப்படியாக குறைத்து 30% ஆக்கினார். இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் உள்ள நிலையில் வரி விதிப்பு நடவடிக்கைகள் பெரும் வணிகப் போராக மாறும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் டிரம்ப் அச்சிக்கலை தள்ளி போட்டிருக்கிறார்.
முதல்வரின் வெளிநாட்டு பயணங்களின் வாயிலாக எவ்வளவு முதலீடு திரட்டப்பட்டுள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனிக்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை மொத்தம் எவ்வளவு முதலீடு திரட்டப்பட்டுள்ளது, முதல்வரின் வெளிநாட்டு பயணங்களின் வாயிலாக எவ்வளவு முதலீடு திரட்டப்பட்டுள்ளது, எவ்வளவு முதலீடுகள் தொழிற்சாலைகளாக மாறியுள்ளன, எவ்வளவு பேர் வேலை பெற்றுள்ளனர் என்பன குறித்த வெள்ளை அறிக்கையை முதல்வர் வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன் பிறகே முதல்வர் எந்தவொரு நாட்டுக்கும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் அன்புமணி தெரிவித்துள்ளார். டெல்லியில் கட்டப்பட்டு வரும் தமிழ்நாட்டு அரசு இல்லத்தின் கட்டுமான பணிகளை அமைச்சர் ஏவ வேலு ஆய்வு செய்தார். டெல்லி சாணக்கியபுரி கௌடில்ய மார்க்கில் அமைந்துள்ள தமிழ்நாடு இல்லம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு சுமார் 257 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புதிய கட்டடத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கட்டுமான பணிகளை பார்வையிட்ட தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு கேளா ஒலியலை கருவிகள் உதவியுடன் கான்கிரீட்டுகளின் திடத்தன்மை, தரம் குறித்து ஆய்வு செய்தார். கோவை மாவட்டம் வால்பாறை வேவரலி எஸ்டேட் பகுதியில் வடமாநில சிறுவன் கரடி தாக்கி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து தாவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வனவிலங்குகளின் தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் அருகே மழையில் நெல் மூட்டைகள் சேதமடைந்து நெல்மணிகள் முளைத்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த 1000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. மேலும் மேலராமன் சேர்த்தி கிராமத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் நனைந்தன. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளோடு நன்னிலத்திலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரளாவில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான 5 மாதங்களில் மட்டும் நாய்க்கடியால் 1,65,000த்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு அதில் 26 பேர் உயிரிழந்தனர். நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரிப்பது குறித்து மாநில குழந்தைகள் உரிமைகள் நல ஆணையத்திற்கு சமர்ப்பித்த அறிக்கையில் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் இடுக்கியில் பர்னிச்சர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடை முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. அனச்சல் பகுதியில் செயல்பட்டு வரும் பர்னிச்சர் கடையில் அதிகாலை திடீரென்று தீ பற்றியது. இதில் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனிடையே மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நடப்பு காரிஃப் பருவத்தில் நெல் சாகுபடி பரப்பு கடந்த ஆண்டை விட 12% அதிகரித்து 364,80,000 ஹெக்டேராக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் இதுவரையிலான நாட்களில் அனைத்து காரிஃப் பயிர்களின் மொத்த சாகுபடி பரப்பும் 995,63,000 ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. எனினும் எண்ணெய் வித்துகள் மற்றும் பருத்தி சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டை விட சற்று குறைந்துள்ளது. இந்த ஆண்டு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளதால் சாகுபடி பரப்பு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தனது கேம்பா மென்பானத்தை இலங்கையிலும் களமிறக்கியுள்ளது. இலங்கையில் உள்ள சிலோன் கோல்ட் ஸ்டோர்ஸ் என்ற நிறுவனத்தின் உதவியோடு இவ்வணிகத்தில் ரிலையன்ஸ் இறங்கியுள்ளது. 1970 மற்றும் 80களில் பிரபலமாக இருந்த கேம்பா மென்பான பிராண்டை ரிலையன்ஸ் வாங்கி தற்போது அதே பெயரில் மென்பானங்களை விற்று வருகிறது. இந்நிறுவனம் இந்தியாவை தொடர்ந்து மேற்காசிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் கேம்பா பானத்தை விரிவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து முதல் சர்வதேச மென்பான பிராண்டை உருவாக்க ரிலையன்ஸ் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முனைவர் பட்டம் பெற இருப்பதை அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. அவர் இயந்திர கற்றல் மூலம் திறன் மேம்பாட்டிற்கான உடல் செயல்பாடு என்ற தலைப்பில் தனது PhD பட்டத்திற்கான சுருக்கத்தை வெற்றிகரமாக வழங்கியதில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்துள்ளார்.
மேலும் இது 4 ஆண்டு கால தீவிர கற்றல், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியை குறிப்பதாகவும், இந்த மைல்கல் தனது கல்வி மற்றும் தனிப்பட்ட பயணத்தில் ஒரு பெருமைமிக்க முன்னேற்றம் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டைக்கு அருகே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நத்தமாடிப்பட்டி செல்லும் 8 கிலோமீட்டரில் உள்ள சாலை பயணிக்க முடியாத சூழலில் இருப்பதால் சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பின்னர் அதிகாரிகள் வந்து சாலையை சீரமைத்து தர நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்த பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு 12 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த இச்சம்பவத்தில் வெங்கடேசன் என்ற இளைஞர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் வெங்கடேசனுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பளித்தார். இதையடுத்து குற்றவாளி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், இதனால் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் வடமேற்கு வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவது போன்ற போலி பிம்பம் கட்டமைக்கப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் வினோத் முறையீடு செய்தார். அப்போது தமிழக அரசு தரப்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஆதரவாக இருக்கிறது என்றும், தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவதைப் போன்ற போலி தோற்றம் ஏற்படுகிறது என்றும் விளக்கமளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனுவில் சில குறைபாடுகள் இருப்பதாக பதிவுத்துறை தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி, குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் போராட்ட விவகாரத்தில் முதல்வர் முடிவெடுப்பார் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். துறை அமைச்சராக போராட்டக்காரர்களை சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர் 4 முறை சந்தித்து பேசியிருப்பதாகவும் கூறினார். அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு, 17,000 பேரை நாங்கள் நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் எடுத்து 380 பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய பேப்பரில் அறிவிப்பு பண்ணி எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடல. துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவது பிரச்சனை. அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம், நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம். இவங்க சொல்கிறது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை. கொஞ்சம் நாள் கால அவகாசம் வேண்டும். துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். சுதந்திர தினத்தன்றைக்கு கொடியேற்ற விட மாட்டோம் எங்களோட போராட்டத்தை. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது ஏங்க
ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன், நீங்கள் துறை அமைச்சரே போகல, நீங்கள் 4 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன், பேசியிருக்கேன். அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு, கமிஷனர் செக்ரட்டரி பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் செயலாளர்லாம் அதில் கவனமாக இருந்து பேசிட்டு தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் விட்டுருலாங்க.